மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே பிரம்மன் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த மாதிரி தான் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் கிரகநிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து பிரம்மனின் விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், தொழில் வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கும், பண வருவாய் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது முற்றிலும் ஒழியும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் பிரம்மன் எழுதிய விதியின்படி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் நிச்சயம் குரு பகவானால் விலகும் அப்படின்றது பிரம்மனின் விதி. செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக மிக பெரும் அந்தஸ்து, மிக பெரும் புகழை பெறுவீர்கள் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். திருமணம், சுபகாரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாறு போல நடக்கும். சில சமயங்களில் தடை தாமதங்கள் இருந்தால் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். அதாவது திருமணம், சுபகாரியம் போன்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்த தடைகளும் விலகும் அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. திருமணமான தம்பதியினருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டு அப்படின்றது 100% உறுதி. குறிப்பாக என்னுடைய அனுபவத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த பலருக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் உண்டு. அனைவருக்குமே உண்டுன்னு கூட சொல்லலாம். நாம் பார்த்த வகையில் மிக மிக முக்கியமாக 6 வருடம், 7 வருடம், 10 வருடம், 15 வருடத்திற்கு பிறகு கூட மிதுனம் ராசியில் பிறந்த பல தம்பதியினருக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் குரு பகவானால் கிடைக்கும் என்பதும் பிரம்மனின் விதி. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் அதனால் சிறப்பாக இருக்கும். அப்பாவின் ஆதரவு, தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் பல வகைகளிலையும் உதவிகள் புரிய போகின்றது. பணத்தை முதலீடு செய்யும் முன்பு யோசித்து செய்யணும். இல்லைனா நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறும். புது வீடு கட்டும் முயற்சி வெற்றிகரமானதாக நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவு இல்லாமல் ராகு பகவான் பார்த்து கொள்வார். புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயம் சில தடங்கள் இருந்தாலும் கேது பகவானால், குரு பகவானால் நன்மைகள் உண்டாகும் என்பது தான் பிரம்மனின் விதி. அலுவலகத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிச்சயம் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு பிரம்மன் கொடுப்பார். உங்களுடைய தலை எழுத்தை எழுதிய பிரம்மனால் ஏகப்பட்ட சுப பலன்கள் கிடைக்கும். வார்த்தைகளில் எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். சொன்ன சொல்லை காப்பாற்ற சில நேரங்களில் போராட வேண்டியிருக்கும். பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி, செய்யும் தொழிலில் லாபம், இரண்டும் ஒரு சேர இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். அலுவலகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும். சமூகத்தில் உங்களை 4 பேர் மதிப்பாங்க. செல்வாக்கு, சொல்வாக்கு உயரும். நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் நடைபெறப் போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய
அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடுங்க. எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், மன மகிழ்ச்சி அடையும் வகையில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லணும். புது வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அது என்ன, புது வீடு கட்ட எல்லாரும் தான் கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் வாடகை வீட்டிலேயே இருந்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதியின்படி புது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கின்றது அப்படின்றத சொல்லியே ஆகணும். கடன்கள் எல்லாம் நிச்சயம் அடைபடும். அது எப்போ அடைபடும், எப்படி அடைபடும் என்று கேட்டீர்கள் என்றால், பிரம்மனின் விதியின்படி செய்யக்கூடிய தொழிலில் பெரும் அளவு லாபத்தை பார்த்து அந்த வகையில் நிச்சயம் உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பிரபலங்களின் நட்பு, விஐபிகளினுடைய அறிமுகம், இவங்களால் மிக பெரும் அளவில் லாபத்தை பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. மூன்றாவதாக, அரசாங்க ரீதியில் இருந்து கிடைக்க போகக்கூடிய உதவியால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அடைபடும். இந்த 3 வகையில் தான் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிச்சயம் அடையும் அப்படின்றதையும் 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதும் பிரம்மனின் விதி. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். ஞாபகத்திறன் குரு பகவானால் அதிகரிக்கும். லட்சுமி, சரஸ்வதி போன்ற கடவுள்கள் உங்களுக்கு கல்வி ரீதியாக பக்கபலமாக இருப்பார்கள். நீங்கள் மற்ற நண்பர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு உங்களுக்கு எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படின்றதுனால கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய நண்பர்களை தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அமோகமானதாக இருக்கும் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்க. வழக்குகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். மற்ற ராசிக்காரர்களை விட பிரம்மனின் விதியின்படி கிரகங்களினால் அதிக நன்மைகளையும் சுப பலன்களையும் பெறக்கூடிய ராசியாக இருப்பது உங்களுடைய மிதுனம் ராசி என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மூத்த இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வகையில் அதிக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் மருந்துகள் மூலமாக அது அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். உடல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும் என்பதையும் சொல்லணும். இயற்கையாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்றது எழுதப்பட்ட விதியில் இல்லை, செயற்கையாக நீங்களே வரவழைத்து கொள்ளாத வரை. ஆகையால் சற்று கவனமாக இருக்கணும். செயற்கையாக உடல் ரீதியாக ஏதும் பிரச்சனை வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி போடக்கூடிய அளவிற்கு பண வருவாய் உங்களுக்கு நிச்சயம் சிறப்பானதாக இருக்க போகின்றது. குரு பகவான் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை தேடித்தரப்போகின்றார். குடும்பத்தோட வெளியூருக்கு சுற்றுலா பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் சனி பகவானால் தீர்ந்துவிடும் என்பதையும் சொல்லணும். உங்களுக்கு இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வம். தனியாக இருக்கும்போது பல இடங்களுக்கு போய் வந்திருப்பீங்க. அதுவே திருமணம், பிள்ளைகள் என்று வந்தபோது தனியாக போகிறத விட பிள்ளைகளோட போயிட்டு வரணும், குடும்பத்தோடு போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். அப்படின்றதுனால சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. சுபகாரியங்கள் செய்வதற்கு இருந்து வந்த தடைகளெல்லாம் நிச்சயம் நீங்கி அனைத்தும் உங்களுடைய தலைமையில் நடக்கும். உறவினர்களுடைய வருகையும் சிறப்பாக இருக்கும். எப்பவுமே அடுத்தவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். வீடு கட்ட மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நிறைய மனை வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. நிலத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். எல்லா வகையிலையும்
அனைத்து ரீதியாகவும் பல நன்மைகளும் பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது என்பதுதான் பிரம்மனின் விதி. கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவி நிச்சயம் கிடைக்கும். வங்கி கடன் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்க தேர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய தேர்வு முடிவுகள் மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. நீங்களே எதிர்பாராத வகையில் வெற்றி காணப்போகின்றீர்கள். அதாவது உருட்டி போட்டு அந்த தேர்வை எழுதிட்டு வந்திருப்பீங்க. அது என்ன உருட்டி போட்டு அப்படின்னா, ஏதோ ஒரு வந்தா வருது போனா போது அப்படின்ற ரீதியில் எழுதியிருந்த மிதுனம் ராசியில் பிறந்த சிலருக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெற்று அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்றத மறுத்துவிட முடியாது. திருமண ரீதியாக பார்க்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அப்படியே திருமணத்தில் தடை இருக்கும்போது நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். தானாக அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாறு போல கூடிய விரைவிலேயே நடக்கும். 1-2 ஆண்டுகள் தடைகள் இருந்தாலும் தானாக அது விலகிவிடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நிச்சயம் தீரும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்றார் போல அனைவரும் நடந்து கொள்வாங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை ஆலோசிக்காமல் வேலையில் அலுவலகத்தில் பெரிய வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பங்கு அதிகமானதாக இருக்க போகின்றது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ராகு பகவானாலையும் கேது பகவானின் வழிபாட்டாலையும் இருக்கும் அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய சொத்துக்களில் இருந்து பங்கு பாகங்கள் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு சுற்றுலா செல்ல முயற்சியும் வரும். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ட்டு எண்ணுபவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு ஒரு பக்கம் சுற்றுலா சென்று வர வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிகம் அப்படின்றதுனால அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று மனதை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பீங்க. உங்களை தேடி வந்து உதவிகள் கதவை தட்டும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா 5-6 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். அதாவது வரக்கூடிய வருவாய் அமோகமாக இருக்கும். அந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்தினால தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அகன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை நிச்சயம் பார்ப்பீங்க அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. ஏனோ தானோ என்று எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் கிடைக்கும். யாருக்காகவும் எந்த சமயத்திலையும் உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன் மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். அதனால் உங்ககிட்ட யாரும் வம்பு தும்பலை ஈடுபட மாட்டாங்க. இவங்கிட்ட போனால் முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களை விட்டு விலகியே இருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எதிரிகளின் தொல்லை அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை தான் பிரம்மன் உங்களுக்கு படைத்திருக்கின்றார். பிரம்மன் எழுதிய விதியிலும் அப்படிதான் இருக்கின்றது. ஆகையால் உங்ககிட்ட எதிரிகள் யாரும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோடு இருக்க மாட்டாங்க, பணிந்து போவாங்க. சில சமயங்களில் எதிரிகளே இல்லாத நிலை கூட உங்களுக்கு உருவாகும் என்று தான் சொல்ல வேண்டும். தொட்டது துலங்கக்கூடிய பொன்னான தருணமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்கள் அமையும். குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை குரு பகவான் தீர்த்து வைப்பார். சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் மட்டும் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் பல நன்மைகளையும் சில தீமைகளையும் நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் பாவத்தை மட்டுமே செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுவது கடினம். ஏகப்பட்ட தீய பலன்கள் உங்களுக்கு சனி பகவானால் வந்து சேரும். அதுவே புண்ணியங்களை செய்திருந்தால்
உங்களை தேடி பல நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையாக அந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மாறும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலையும் கடைசி வியாழக்கிழமையில், ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் தான். அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் தாழ்வு அப்படின்றதே இருக்காது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே 1, 6, 7, 8 இந்த அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி மிகப்பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள், நீலம் இதையும் பயன்படுத்தி முன்னேற பாருங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வியாழன், சனி இதுவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இருக்காது அப்படின்றதையும் நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மனின் விதியின்படி, கிரக நிலைகளின் மாற்றத்தின்படி என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் பிரம்மன் எழுதிய விதியின்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.